அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். உங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஒரு சிறிய பாடலை பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்கின்ற பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்புவை காதலிக்க உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்த நாள் வரை அன்புவை காதலிக்க உன். அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய்.
உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாம் பிள்ளைகள் வாழ்த்து ஜெபிக்கலாம். எல்லா கற்களையும் மூடி பிள்ளைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் வரைக்கும் பிள்ளை பிறந்த நாள் முதல் இந்த நேரம் வரைக்கும் பிள்ளையை கனிமொழி போல கர்த்தர் பாதுகாத்து நாள் ஒரு மேலே பொழுதுடனுமாய் பிள்ளையை வளர்த்தி இப்பொழுது பிள்ளையை பெரியவளாக்கி இருக்கிறார். திருமவதியாக, ராஜகுமாரத்தியாக, புத்தி உள்ள ஸ்திரீயாக ஆண்டவரே இந்த வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு இப்பிள்ளையை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பிள்ளையின் மீது உடைய கரம் வந்து அமரும்படியாக நான் முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். காற்றையும் நீ காணவில்லையோ, நீ மலையையும் பார்க்கவில்லையோ. காற்றையும் நீ காணவில்லையோ, நீ மலையையும் பார்க்கவில்லையோ. ஆனாலும் உந்தன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியுமே. ஆனாலும் உந்தன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியுமே. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், முடிந்ததை சிந்திக்க வேண்டாம். முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், முடிந்ததை சிந்திக்க வேண்டாம். முந்தின
நாட்களின் பலத்தை பார்க்கிலும் உன் மகிமை பெரிதாகுமே. முந்தின நாட்களின் பலத்தை பார்க்கிலும் உன் மகிமை பெரிதாகுமே. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. அல்லேலூயா அல்லேலூயா என்றே பாடிடு, இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும், உன் தீமைகள் நன்மையாய் மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய்.
கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு அன்பு பிள்ளைகளை நாங்கள் கொடுத்து இந்த நாட்டில் பிள்ளையை வளர்த்து பெரியவளாக்கி இருக்கிறீர்கள் உமக்கு போதாகுடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்தும் விதமாய் துடிக்கும் விதமாய் பிள்ளைகளை வாழ்த்த ஆண்டவரே சொந்தக்காரங்களெல்லாம் அழைத்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். அந்த பாஷனை ஆசிரியத்தை கொடுங்க. இந்த மகிமின் பிரசனம் இங்கு இருக்கட்டும். நாங்கள் வாழ்த்துவதற்கு முன்பதாக நீர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை துதித்து என்ற பாடலை 2-3 வரிகள் நாம் பாடி கர்த்தரை துதிக்கிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்த நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூநலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூநலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்த நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்த நாள் வரை அன்புமை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்த நாள் வரை அன்புமை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 91. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குமா. நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வீடுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் இடத்தில் வாட்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் எழுதி நிற்கலாமா? எல்லாரும் எழுதி நிற்கு.
அந்த பிள்ளை தெரிந்தாவே நாம் வாழ்த்து போகிறோம். சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாங்க, தெரிந்தவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும், ஆசீர்வதிக்கணும். எதிர்த்து வசனம் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லி. அப்பொழுது பைபிள் தெரிந்தவங்க வசனங்களை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி பிள்ளையை ஆசீர்வதிக்கலாம், வாழ்த்தலாம். இல்ல புற மனசுல வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி என்ன வார்த்தையை சொல்லி பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஒரு விஷயம் கண்களை மூடலாம். தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிற நாள் வரைக்கும் மட்டுமல்ல, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டு ஒரு குழந்தையாக இந்த நாள் வரைக்கும் வளர்ந்து அடுத்த ஒரு பிராயம், வாலிப பிராயம், இந்த பிராயத்தை அடைய தேவனுடைய கிருபை காண ஒரு விஷயம் வாய்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் வரைக்கும் பிள்ளையை கனிமொழி போல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் எல்லா தீமைக்கும் கர்த்தர் பிள்ளையை விலைக்கு வச்சுக்கணும். பைபிள் சொல்லுது, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை என்று சொல்லு. இந்த வாலிப பிராயம் ஒரு முக்கியமான ஒரு நாட்கள்ல உலகத்தில் பலவிதமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். தேவன் தான் நமக்கு அடைக்கலம். தாவீது சொல்கிறார், தேவனே அடைக்கலம், அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவரே என் நம்பிக்கை, அவரே என் பாதுகாப்பு என்று சொல்லி அந்த பிள்ளை ஜெலினாவுக்கு கர்த்தரே பாதுகாப்பு. எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தரே பாதுகாப்பு. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னார்கள். நம்ம பிள்ளைகளுடைய ஜெலினாவுடைய சமாதானம் மட்டுமல்ல, இந்த வீட்டாருடைய பிள்ளைகளின் சமாதானம் மட்டுமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் மூலமாக சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். உன் பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். உன் பிள்ளையை பார்க்கும் போது உனக்கு சந்தோஷம் வரும், உன் பிள்ளையை பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைவார். இதே போல வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். பைபிள் சொல்லுது, நீங்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. யாருமே பிள்ளைகளை நிமித்தம் துன்பத்தை துக்கத்தை அனுபவிக்க கூடாது. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. பிள்ளைகள் நமக்கு சந்தோஷம், பிள்ளைகள் ஓங்கி வளரவாக்கலாம், பிள்ளைகள் சுற்றிலும் பந்தி இருப்பார்களாம். தாசி மதங்கள் எல்லாம் இந்த அன்பு குடும்பத்தாருக்கு, இந்த சகோதரர்கள் குடும்பத்தாருக்கு, வந்திருக்கிற அனைவருடைய குடும்பத்துக்கு உண்டானதான் இந்த காலையிலே நான் ஜெபம் பண்ணி வந்திருக்கேன். இந்த வைபவத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஏதாகின ஒரு வேதனை இருந்துச்சுன்னா இப்போ ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஏசப்பாங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் குறித்து தான் அந்த பாரம், எங்கள் பிள்ளைகளை குறித்து தான் அந்த வேதனை எல்லாம் மாறணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கணிதரும் செடியா, ஒரு அலறி செடியை போல பச்சையான ஒளிம மரமா எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் இருக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டை சுற்றிலும் பந்தி இருக்கணும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. இப்போ நம்மலாம் சேர்ந்து அந்த பிள்ளை ஜெரினாவை வாழ்க்கை ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடிக்கங்க. அன்பிப்பாக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த பிள்ளை ஜெரினாவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதல் இந்த நாளம் வரைக்கும் ஆண்டவரே பிள்ளையை கண்ணின்படி போல பாதுகாத்திருக்கிறீர். எல்லா வாதை நோய் துன்பங்களுக்கு பிள்ளையை விலக்கி ரட்சித்திருக்கிறீர். இப்பொழுதும் கூட ஆண்டவரே வாலிப பிராயத்தை அடைய நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகளை நினைந்த வார்த்தைப்படி இந்த வாலிப பிராயத்தில் அந்த பிள்ளைகளை நினைத்து அதிகமாக தேட, நோக்கி பார்க்க, உடைய வேத எழுத்துக்களை ஆராய்ந்து ஆண்டவர் மேல் அதிகமாய் நம்பிக்கை கொண்டிருக்க, உம்மிடத்தில் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு ஜப ஆகிய பிள்ளைகள் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சாட்சி உள்ள பிள்ளையா ஆண்டவரை சபைக்கு, சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு அந்த பிள்ளையை ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை நிமித்து மிகுந்த சந்தோஷம் இந்த வீட்டில் உண்டாகும். பிள்ளையை ஓங்கி வளர்கிற விருட்ச கட்டுகளாய் வளர்த்துட்டார். ஒரு குமாரத்தின் சித்திரத்திற்கு அரண்மனை மூளை கற்களை போல ஒரு வீட்டிலே அலங்காரமாக இருப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு ஒரு அலங்காரமாக மாறட்டும். 2 பேரும் இந்த வீட்டுக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளா, அழகு சேர்க்கிற பிள்ளைகளா அந்த ஒரே பிள்ளைகள் மாற்றி
ஸ்திரீகளுக்கு ரூபவதிகளாய் ராஜகுமாரத்திகளாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த எல்லாத்தையும் எனக்கு உதவி வச்சு உலகத்தில் அநேக செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எந்த தீங்கும் உன்னை சேதப்படுத்தாது, தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். படிப்பின் காரியங்களிலும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஞானத்தின் கண்மலை, ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகள் ஒரு விஷயம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை பெற்றோருக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாள் வரைக்கும் பிள்ளைகளை செம்மையான பாதைகள் நடத்த வளர்க்க கொடுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஐஸ்வர்யம், ஞானம், ஆண்டவரே எல்லா விதமான பொருளாதார தேவைகள் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா 2 பேருடைய எதிர்காலங்கள் நட்சத்திரமாய் பிரகாசமாய் இருக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உள்ளதில் ஆழத்திலிருந்து இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுது நல்ல செய்திகளை, நல்ல சாட்சிகளை என் காதுகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கு அந்த பிள்ளையை விலக்கி ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எந்தவித சத்துருவும் பிள்ளையை தொடக்கூடாது. எரிச்சலின் ஆவிகள், மண்களின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எல்லாவற்றும் அந்த பிள்ளைகளை, குடும்பத்தை, அந்த சகோதரர்கள் குடும்பத்தை எல்லாரும் விலக்கி ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சிவதியும் மிகமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியின் மனோகர ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் வருகை மட்டும் மனிதர்களோடு கூட இருப்பதாக. அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜோனாவுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப எதிர்பார்த்தோம். இந்த வெற்றியை நாங்கள் சபையாகவும் குடும்பத்தினரும் அதிகமாக எதிர்பார்த்தார்கள். இதனால் கர்த்தர் பிள்ளைக்கு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார். 500 மார்க்குக்கு பிள்ளை 495 மார்க் எடுத்து பள்ளிக்கூடத்தில் 2வது நிலைக்கு இதை உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லாம் கைகளை தட்டி பிள்ளை உற்சாகப்படுத்துவோமா? இப்பொழுது ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு கேக் கட்டிங் இருக்குது. தொழில்துறை பிள்ளையான ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இல்லாத இந்த மாநிலத்தின் முதல் மதிப்பு எடுக்கிற அளவுக்கு பிள்ளைக்கு தேவையான சகல ஞானத்தில் கொடுத்த பிள்ளை ஆசீர்வதிக்கக்கூடியதாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு மோசே யோசுவா மீது கைகளை வைத்த போது ஞானத்தின் ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஊழியக்காரனாய் நீரிழந்து கொடுத்த அதிகாரத்தின்படி பிள்ளைகள் மீது கையை வைத்து ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியானவர் மகிமையாய் இறங்கி பிள்ளையை ஆசீர்வதி. எதிர்காலம் நட்சத்திரமாய் பிரகாசமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மகிமை சேர்க்கிற ஒரு பிள்ளையை மாற்றுகிறார். ஏச நம்பித்தானா பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன், ஏச நம்பித்தானா பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. ஏச நம்பித்தானா பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன்.
மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உன் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக இது முதற்கொண்டு என்றுமே காப்பேன் என்று. உன் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக இது முதற்கொண்டு என்றுமே காப்பேன் என்று இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தானா பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். தாயின் கருவினிலே உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டேன். ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். தாயின் கருவினிலே உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டேன். ஏற்ற காலத்திலே நானே உயர்த்திடுவேன். பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று. பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தானா பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். இயேச நம்பித்தானா பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தானா பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர். உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர். உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார்,
இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். கண்ணீர் யாவும் துடைத்திடுவார், துயரங்கள் போக்கிடுவார். நிந்தைகள் யாவும் நீக்கிடுவார், அற்புதம் கண்டிடுவார். கண்ணீர் யாவும் துடைத்திடுவார், துயரங்கள் போக்கிடுவார். நிந்தைகள் யாவும் நீக்கிடுவார், அற்புதம் கண்டிடுவார். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை திரும்பவும் பெற்றிடுவார், நிரம்பி வழியச் செய்வார். நன்மைகள் பலவும் செய்திடுவார், இயேசுவை உயர்த்திடுவார். இழந்ததை திரும்பவும் பெற்றிடுவார், நிரம்பி வழியச் செய்வார். நன்மைகள் பலவும் செய்திடுவார், இயேசுவை உயர்த்திடுவார். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறா நேசரவர். உனக்கு வாக்கு தத்தம் செய்தவர், என்றும் வாக்கு மாறா நேசரவர். திரும்பவும் தருவேன் என்கிறார், இழந்ததை தருவேன் என்கிறார். கலங்காதே திகையாதே, கர்த்தர் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். இழந்ததை எல்லாம் தந்திடுவார், திரும்பவும் உனக்கு தந்திடுவார். பாசம் ஐயா நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம்
நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தீர். என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். இசையா இது நெசமா? இசையா இது நெசமா? என்ன ஒரு பாசம் ஐயா நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே. தாயொன்ன மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே. என்ன தொடுகிறவும் கண்மணிய தொடுகிறானோ, என்ன தொடுகிறவும் கண்மணிய தொடுகிறானோ. இசையா இது நெசமா? இசையா இது நெசமா? என்ன ஒரு பாசம் ஐயா நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு, எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு, என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டு, என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டீர். இசையா இது நெசமா? இசையா இது நெசமா? என்ன ஒரு பாசம் ஐயா நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். என்ன ஒரு பாசம் ஐயா நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, இன்னிசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வரும்